வணக்கம். இன்று நாம் ஒரு சிக்கலான கட்டத்தில் இருக்கோம். நான் எல்லா காணொளிகளையும் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த காணொளி கொஞ்சம் சிக்கலான காணொளியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான காணொளி. ஆனால் பொறுமையாக கேளுங்க. அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு முட்டுச்சந்துக்கு வந்துட்டோன்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய மரபு என்பது அர்த்தமிழந்து போச்சு. இன்னைக்கு மதத்தை, பண்பாட்டையெல்லாம் யாரும் மதிப்பது கிடையாது. ஏன்னா தனி மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை முக்கியம். எப்படி பொழைக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம யாருமே மத ரீதியான இல்லை மரபு ரீதியான வாழ்க்கை முறையை முழுசாக வாழ்வது கிடையாது. நம்மளால் இயன்ற வரைக்கும் மாற்றிக்குவோம், இயன்ற வரைக்கும் அதை கடைப்பிடிப்போம். அதே போல் தான் இன்னொரு பக்கம் அறிவியல், தொழில்நுட்பம் இதெல்லாம் நம்மளை ஒரு நவீன வாழ்க்கை முறை நோக்கி இழுத்து செல்லுது. நம்ம பலராலும் அதற்கும் முழுசாக மாற முடிவது கிடையாது. ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. எந்த மிருகமாவது கவலைப்படுதா? யோசிச்சு பாருங்க. புவி வெப்பமடையுது இல்லையா? போர் நிகழ்ந்துகிட்டு, வறுமை, பஞ்சம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த மிருகத்துக்கும் எதை பற்றியும் கவலையே இல்லை. அது வாட்டு ஜாலியாக இருக்குது. பல மிருகங்கள் மொத்தமாக அழிஞ்சே போயிடுச்சு. ஆனால் ஏதாவது கவலைப்படுதா? இன்றைக்காவது புலி உக்காந்து யோசிக்குமா? நம்ம புலி இனமெல்லாம் அழியுது, இதுக்கு நாம் ஏதாவது செய்யணும், நம்ம ஒரு சங்கம் அமைச்சு போராடணும் நம்ம உரிமைக்காகன்னு நினைக்குதுங்களா? மனுஷன் மட்டும்தான் அதெல்லாம் செய்கிறான். அதனால தான் வாழ்க்கை சிக்கலாக இருக்குது. தனி மனிதர்களாக வாழ்கிறதும் சிக்கமாக இருக்குது, கூட்டமாக வாழ்கிறதும் சிரமமாக இருக்குது, குடும்பத்தோடு வாழ்கிறதும் சிரமமாக இருக்குது. இப்போ என்னதான் பண்ணுறது? அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இது ஜெர்மன் மொழியில் ஆர்தர் ஷோப்பனேருங்கிற ஒரு தத்துவ அறிஞர், ரொம்ப முக்கியமானவர். ஒரு தற்கால நவீன தத்துவ அறிஞர்களில் ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு அந்த ஜெர்மனியில் நடந்த அந்த நாசி ஆதிக்கம், அதை ஒட்டி நடந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் பங்கு இருக்குன்னா சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக அவர் முன்வைத்த பார்வைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் டசைன்கிறது. அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஒரு சிக்கலான வார்த்தை, ஜெர்மன் வார்த்தை டசைன். தமிழில் அதை சரியாக எழுதவே முடியாது. இப்போ கவனிங்க, அந்த மொழி எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள், அந்த உச்சரிப்பு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அது என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன அர்த்தம்? அதை தன்னை பற்றின ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். மனிதனுக்கு மட்டும்தான் அது இருக்குது. அதாவது மற்ற மிருகங்கள்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் தான்கிற ஒரு உணர்வு இருக்குது. நாம் என்றைக்கு வேணாலும் இறந்து போவோம், நம்மளுக்கு நோய் வரும், வேலை போகும் அப்படின்லாம் தெரியுது. அந்த தன் உணர்வு, இது ஒரு பிரக்ஞைன்னு சொல்கிறோம் நம்முடைய மரபில். அது ஒரு தூய்மையானதுன்னு சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பகல் நேரத்தில் மேகமே இல்லாத வானத்தை பார்த்தீங்கன்னா அது பிரக்ஞைன்னு சொல்லலாம் இல்லையா? அங்கே ஒன்றுமே இருக்காது. உண்மையில் வானம்ங்கிறது கிடையாது. நம்ம தான் பார்க்குறோம் நீல நேரத்தில் இருக்குதுன்னு. ஒன்றும் கிடையாது. அது ஒரு பெரிய வெளி. அது நம்ம போயிட்டே இருந்தோம்னா இங்கே முட்டிலாம் நிற்க மாட்டோம், போயிட்டே இருப்போம். அது எங்கே முடியுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நீல நேரத்தில் தெரியுது. அது பிரக்ஞைன்னு சொல்லலாம். அப்போது அந்த இடத்துல ஒரு மேகம் வருது, இல்லை ஒரு பறவை பறக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு பறவைனா என்னன்னு தெரியும். அப்போ அது தன்னுணர்வு, பறவையை பற்றின ஒரு கவனம் நம்மளுக்கு வருது. ஓ, அது பறவை, அது ஒரு கழுகு, காக்கா அப்படின்னு உடனே தெரியுது. அது தன்னுணர்வு, கான்ஷியஸ்னஸ். பிரக்ஞையை அவேர்னஸ்னு சொல்லலாம். இப்போ இதை இரண்டையும் கடந்து ஒரு மேகம் வருதுன்னு வைங்க. அப்போது நம்ம பெருசாக அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. நாம் துணி காய போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு குழப்பம் வரும்ல. ஐயோ, மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது,
ஒரு வத்தல் காய போட்டிருந்தோம்னா யோசனை வரும்ல, காக்கா பறந்து போச்சே, அது வந்து வத்தலை பார்த்துட்டு வந்து எடுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ என்ன ஆகுதுன்னா, காக்கா பறந்துச்சு பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம், மேகம் வந்தது பேசாமல் பார்த்துட்ருப்போம். அதை இரண்டு நம்மளோட தொடர்பு படுத்துகிறோம் இல்லையா? அப்புறம் விவசாயியாக இருந்தால் மழை வருதுன்னா அவன் என்ன செய்யணும்? உடனே போய் அதுக்கான வேலை ஏதாவது செய்யணுமா? இல்லை துணி காயப்போட்ட துணியில் எடுத்து உள்ளே வைக்கணுமா? இல்லை யோசிக்க தொடங்குறோம் இல்லையா? அதுதான் அந்த தசாயின்கிறது. நம்மை பற்றின ஒரு உணர்வு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது பிரச்சனை என்னன்னா, கடந்த காலங்களில் இந்த உணர்வு எப்போதுமே நம்மளுக்கு இருக்காது. ஏதாவது பிரச்சனை வரும்போது, சிக்கல் வரும்போது தான் இந்த உணர்வு வரும். பரீட்சைக்கு படிக்கணும், வெளியூர் போகணும், நோய்வாய்ப்பட்டிருக்கோங்கும்போது தான் இதெல்லாம் யோசிப்போம். இல்லாட்டி அப்படியே நம்ம பாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் குழந்தைங்க மாதிரி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த உணர்வு எல்லா இடத்துலையும் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. பேருந்தில் போனால் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் கவனமாக இருக்குது. சரியான கார்டு வாங்கணும், சரியாக அதை ரீசார்ஜ் பண்ணணும், எவ்வளவோ இருக்குது. இன்டர்நெட் ஒழுங்காக இருக்கா, செல்ஃபோன் ஒழுங்காக வேலை செய்யுதா, இதெல்லாம் எந்த காலத்துலையும் கவலைப்படாமல் இருந்தோம். இன்றைக்கி ஏகப்பட்டது நம்ம தலையில் விழுந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வாழ ரொம்ப சிரமப்படுறோம். அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப முக்கியமான காலம்னு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இன்றைக்கி ஏன் வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்குது, குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குன்னா, நம்மால் அந்த தான்கிற உணர்வை தாங்க முடியலை. ஐயோ, நம்ம வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்தானுமே வாழணுமேன்னு இருக்குது. எப்படி வாழணும்னு தெரியல. அதுக்கு தேவையான விஷயங்களும் நம்மளுக்கு தரப்படுறதில்ல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள் இதை. அது பரீட்சையில் வந்து ஃபெயில் ஆனாலும் நாம் தான் துக்கப்படுவோம், பாஸ் ஆனாலும் நாம் தான் துக்கப்படுவோம். ஏன்னா அடுத்த வகுப்புக்கு போனால் அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? வேறு வழியே இல்லை. 2 தான் பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகும் இல்லை ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆனால் திருப்பியும் படிக்கணும், பாஸ் ஆனால் வேறு படிக்கணும். அப்போ எதுவுமே பண்ணாமல் இருக்க முடியாதா? அதை தான் இந்த தசாயின்கிறது கேட்குது. எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த காணொலியை நீங்கள் கேட்கலாமா என்னன்னு யோசித்து தான் முடிவு பண்ணியிருப்பீங்க. யோசிங்க அதை எப்படி முடிவு பண்ணீங்கன்னு. இப்போ ரெகுலராக என்னோடய காணொலியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேளை அதில் ஆர்வத்தோடு கேட்கலாம். இல்லை தத்துவத்தில் ஆர்வம் இருந்ததுனால நீங்கள் கேட்டிருக்கலாம். இல்லை இந்த படம் பிடிச்சி கேட்டிருக்கலாம். இல்லை இந்த வித்தியாசமாக இருக்கே, இந்த ஆளுமே வித்தியாசமாக பேசுகிறானே, இவன் உளர்றானே, ஏதோ ஒன்று உங்களை தூண்டி இருக்குது. அதன் அடிப்படையில் இதை கேட்குறீங்க இல்லை கேட்காம முடிவெடுக்கிறீங்க. ரெண்டுமே நீங்கள் எடுக்கும் முடிவு. இந்த காணொளி வந்து வானத்தில் பறக்கிற ஒரு மேகம் போலவோ காக்கா போலவோ தான் யூடியூப்பில் மிதந்துக்கிட்டு இருக்க போகுது இல்லையா? அதை பார்க்கலாமா இல்லையான்னு முடிவு செய்கிறது நீங்கள். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை கேட்டுட்டு குழம்பி போனீங்கன்னா உங்கள் பிரச்சனை. தெளிவு கிடச்சிதுனாலும் அது உங்களுக்குடையது தான். நான் ஒன்றுமே செய்யறதில்ல. ஒரு காற்றடிக்குது, ஒருத்தர் குளிருது அப்படிங்கிறாரு, கதவை சாத்துங்கிறாரு. இன்னொருத்தர் ஐயோ சுடுது, நல்லா இன்னொரு ஜன்னலையும் திறந்து வை, நல்லா இருக்குது காற்றுங்கிறாங்க. எது சரி, எது உண்மை? இரண்டுமே சரியா, இரண்டுமே பொய்யா? மூன்றாவது ஒரு மனிதர் அந்த வீட்டில் இருக்காருன்னா அவர் என்ன பண்ணணும்? அம்மா வந்து கதவை சாத்து குளிருதுங்கிறாங்க, அப்பா வந்து கதவை திறந்து வை வேர்க்குதுங்கிறாரு. குழந்தை என்ன பண்ணணும்? அதை போன்ற நிலைமையில தான் நாம் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு பதிலே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சொன்னால் நம்ம முட்டுச்சந்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு. ஏன்னா முதல்லலாம் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தால் உடனே தத்துவறிஞர்களுக்கு ரொம்ப குஷியாயிரும். ஏன்னா எவ்வளோ யோசிக்கலாம், நிறைய இதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் இது சிந்திக்கவே முடியாத ஒரு நிலை. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரபு இது எப்போவோ இதை கண்டுபிடிச்சிருச்சு. அர்ஜுனனுக்கு வந்த பிரச்சனை இதே தான், புத்தருக்கு வந்த பிரச்சனையும் இதே தான். தனி மனிதர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் இதை எதிர்கொள்கிறோம். அதான் வித்தியாசம். ஒரு புத்தர் எதிர்கொண்டார்னா அவர் வந்து ஒரு இளவரசர். அவர் தினசரி வாழ்க்கைக்காக எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லாமல் ஜாலியாக இருந்தார். நிறைய படிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார்.
குழந்த பிறந்த உடனே அவருக்கு ஒரு கேள்வி உருவாயிருச்சு. ஐயோ! என்ன இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே வாழ்க்கை வீணாக போயிடுமோ அப்படின்னு. அதை போல தான் அர்ஜுனனுக்கும். இப்போது நம்மளுக்கும் இந்த கேள்விகள் அப்பப்போ வரும். ஆனால் இப்போ இந்த காணொலியை கேட்கணுமா கூடாதாங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப குழம்ப போகிறது கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் நம்மளுக்கு குழப்பம் இருக்குது இல்லையா? நம்ம கையில் ரூ. 500 இருக்குன்னா அதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செலவு பண்ண முடியும். ஒரு புத்தகம் வாங்கலாம், சினிமா பார்க்கலாம், நல்லா சாப்பிடலாம். ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதில் நம்ம நேரத்தை செலவிட வேண்டியது இருக்கும், அந்த பணத்தை செலவிட வேண்டியது இருக்கும். அப்போ மற்ற வாய்ப்புகள் நம்மளுக்கு மறுக்கப்படும். ஆங்கிலத்தில் ஃபோமோன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. அதாவது நம்ம அதை இழந்து விடுவோமோன்னு ஒரு பயம். ஏன்னா அனுபவத்தை இழந்துருவோமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம இந்த காணொலியை கேட்காட்டி தான் இழந்துருவோமோ, கேட்டால் குழம்பிடுவோமோ, இந்த படத்தை பார்க்காட்டி நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்களோ, இப்படி எல்லாம் யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே குழம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு திருமணம் செஞ்சுக்கணுன்னா குழப்பம், வேலைக்கு போகணுன்னா குழப்பம், சாப்பிடணுன்னா பிரச்சனை, தூங்கணுன்னா சிக்கல், யூடியூப்பை எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாடு மோண்டுக்கிட்டே போயிட்டுருக்கிற மாதிரி. நாய்க்கு வேலை இல்லை, ஆனால் நிற்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாய்க்கு எதையா செஞ்சானுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அது எது வேணால் செய்யலாம். சும்மா எதுவும் செய்யாமல் நிம்மதியாக படுத்து தூங்கவும் செய்யலாம். ஆனால் பெரும்பாலான நாய்கள் பார்த்திங்கன்னா எதையாவது நோண்டிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குங்க. குரங்குக இன்னும் நல்ல உதாரணம். சும்மாவே இருக்க முடியாது அதனால். அதனால் நம்முடைய மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறாங்க. இதை யோசித்து பார்க்கணும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரியான நிலைமையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதை நாம் தான் பதில் கண்டுபிடிச்சாகணும். இதை சிந்தித்து அடைய முடியாது, அதுதான் சொல்கிறேன் நான் இங்கே. ஆனால் சிந்திக்காமலும் அதை புரிஞ்சிக்க முடியாது. இதை எப்படின்னா நல்லா தூக்கம் வரணும்னு தோணுது, என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு மர்ஃபீலாக எழுதியிருக்கேன், அதனுடைய தளத்தில் இருக்குது. தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு எளிய வழி என்னென்னா தூங்குவதை தள்ளி போடுவது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூக்கத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஆனால் அது சரியான வழிமுறை கிடையாது. அதை விட நான் சரியான வழிமுறை என்னென்னா உழைப்பது. உடல் உழைப்போடு வேலை செய்யும்போது அந்த களைப்பிலேயே தூங்கிடுவோம். நம்ம உடல் உழைப்புறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் தூக்கமும் வர மாட்டேங்குது. தூங்குனா தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அப்போ நான் காலைல எந்திரிக்கும்போது மந்தமாக எந்திரிக்கிறோம். மந்தமாக எந்திரிச்சா வேலை செய்ய தோணாது. இப்போ வேலை செய்ய மாட்டோம். அப்போ இன்னும் மந்தமாகவும், அப்போ திருப்பியும் தூக்கம் வராது. இப்படி தான் வாழ்க்கை அப்படியே மந்தமாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் தசின். என்ன பண்ணுறது? ரொம்ப சுவாரஸ்யமான படம் இது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நமக்கு கடந்த காலம் ஒன்று இருக்குது, எதிர்காலம் ஒன்று இருக்குது, சமூகம்னு ஒன்று இருக்குது, தனி மனிதர்னு ஒன்று இருக்குது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரணும்? நம்ம கடந்த காலத்துக்கா, எதிர்காலத்துக்கா? இப்போ கடந்த காலத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இருந்திருக்கும். நம்ம குடும்பத்தில் பிறந்திருப்போம், நமக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகி இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவராக இருப்போம், மதத்தை சேர்ந்தவராக இருப்போம், ஆணாவோ பெண்ணாவோ பிறந்திருப்போம். அப்படியே வாழ்கிறதா, இல்லை அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறதா? அவனுக்கு பிடிச்ச மாதிரினா எந்த மாதிரி வாழ்க்கை? அது நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இல்லையா? ஒரே குழப்பமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இதை சிந்தித்து நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சிந்திச்சு ஆகணும், குழம்பணும், குழம்பி தவிக்கணும். அதனால தான் அர்ஜுனன் கிருஷ்ணங்கிட்ட போய் மன்றாடுறான். ஆனால் அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இப்போது எனக்கு ஒரு நிகழ்வு இது போல் நடந்த போது என்னுடைய தெரப்பிஸ்ட்டு, அவங்க ஒரு தொல்குடி மரபின் மூத்தோர், அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப சிக்கலில் இருந்தேன், முடியவே இல்லை என்னால். அவங்க இன்னும் குழந்த மாதிரி அழக்கூடாது, அதை எதிர்கொள்ளு, என்ன மீறி போனால் பைத்தியம் பிடிக்குமா, பைத்தியம் பிடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. என்ன பதில் பாருங்க, பைத்தியம் பிடிச்சா பார்த்துக்கலாம். உண்மையில் அதெல்லாம் நடக்காது. நம்ம ரொம்பவும் உறுதியானவர்கள். நம்முடைய ஆழ்மனம் நம்ம கைவிட்டுறாது, வாழ்க்கை நம்மளை கைவிட்டுறாது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
எல்லாருக்கும் வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்குது. ஆனால் எப்படியோ வாழ்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மள்கிட்ட அது இருக்குது. நம்ம வாழ்வதற்காக பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம உடம்புல இருக்குது. ஒரு கட்டு சோறு மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தரப்பட்டு தான் இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க கடவுள். நாம் அதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. நாம் எங்கெங்கெல்லாமோ சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்டு சோறை சாப்பிட்டுட்டு நம்ம எங்கே போகணுமோ அங்கே போகணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் சினிமா கூப்பிட்றான்னு அவங்களோட போகிறது, இன்னொருத்தன் பார்ட்டி பண்ண கூப்பிட்றான்னு அவன் பின்னாடி போகிறது, சினிமா நடிகர் வர்றாருன்னு அவர் பின்னாடி ஓடுறது, கிரிக்கெட் மேட்ச் வருதுன்னு இன்னொரு பக்கம் போகிறது, இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா கட்டுச்சோறு இருக்கிற சாப்பாடெல்லாம் காலியாக போயிடும். அப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை நம்ம கவனிக்கணும். இப்போது சிந்தனை, கவனம், இது ரெண்டுமே ஒரு தெளிவை தரும். குழப்பத்தை கவனிக்கணும், கவனிச்சே ஆகணும். பிரக்ஞை, தன்னுணர்வு, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வானம் நிர்மலமாக இருக்குது, எதையாவது நம்ம கண்டுப்போமா? காக்கா பறந்தால் என்ன, மேகம் இருந்தால் என்ன? அது நம்மோட தொடர்பு படுத்தி கொள்ளும்போது தான் நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம். இன்றைக்கி யாரும் ஈரான் போகிற பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டோம் நேரடியாக. ஆனால் அதனால் பெட்ரோல் விலை ஏறுதுன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வரும். கேஸ் சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னா கவலைப்படுவோம். ஸோ ஏதாவது விதத்தில் நம்ம பாதிக்கப்பட்டால் தான் வாழ்க்கை குறித்து யோசிக்கிறோம். அதனால தான் இந்தியர்களின் வாழ்க்கை, குறிப்பாக தமிழர்களின் வாழ்க்கை ரொம்பவும் மோசமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இலவசமாக சாப்பாடு கொடுக்குறாங்க, லேப்டாப் தர்றாங்க இல்லையா? அப்புறம் டாஸ்மாக் எல்லா பக்கத்துலையும் இருக்குது. சரக்கு வாங்கிட்டு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுட்டு இலவசமாக கிடைக்கிற லேப்டாப்பில் சினிமா பார்த்துக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கரண்ட்டு வேணும், இன்டர்நெட்டு வேணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுவும் ஈஸியாக கொடுப்பாங்களா எதிர்காலத்தில்? எவ்வளோ கொடுப்பாங்க? என்ன வாழ்க்கை இது? இப்போ இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டால் தான் ஏதாவது பதில் கிடைக்கும். நம்ம கேட்காம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா மிருகங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு விதத்தில் மிருகங்கள் பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோணலாம். மிருகங்கள் அடிபட்டால் கூட அழுகாது. யோசிச்சு பாருங்க. ஒரு நாய் அடிபட்டுச்சுன்னா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அதுதான் வழி, அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் மனுஷனுக்கு அப்படி நடந்தால் யோசிச்சு பாருங்க, நம்ம மதிப்பு என்ன ஆகும்? யாராவது நம்மளை கண்டுக்குவாங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம ரொம்ப கனமான கேள்விகள், இதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம். யாரும் இதெல்லாம் விரும்ப மாட்டோம் கேட்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி கேட்டாக வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கோம். நம்மளோட வாழ்க்கை அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம மட்டும் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கல. மேலை நாடுகளில், வசதியான நாடுகள்லையும் தனிமையில் வருந்திட்டு இருக்காங்க. ஸோ யோசிக்கணும். யோசிக்கலைன்னா எந்த தீர்வும் கிடைக்காது. நாம் நம்மளுக்கு யோசிக்கணும். இன்னொருத்தர் சொல்கிறாருன்னு அப்படியே அதை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை. அதுதான் டசன். கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்க. உங்களால் இயன்றதை யோசிங்க. உங்கள் வயசு 20 இருக்கலாம், 50 இருக்கலாம், 70 இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சிந்திக்கும் திறன் இருக்கும்ல, அதை மீட்டெடுங்க. நான் சொல்வது எப்போயும் நம்மளுக்குள்ள ஞானம் இருக்குது. நம்ம உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்மளை தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம். நாம் இந்த கேள்விகளை கேட்கும்போது தான் நம்மளுக்கான பதில்கள் கிடைக்கும். நமக்குள்ளே அந்த தெளிவு இருக்குங்கிறதே நம்மளுக்கு புரிய வரும். அது உடனே ஒரு வாரத்தில் நடக்காது, ஒரு மாதத்தில் நடக்காது, பல வருடங்கள் கூட எடுக்கும். அதனால் என்ன, இன்னும் நம்ம வாழ வேண்டிய நாட்கள் இருக்கு இல்லையா? இன்னும் சில நாட்கள் இருந்து பல வருடங்கள் வரைக்கும் நம்ம வாழக்கூடும். அதை நம்ம சரியாக வாழணும். அதற்கான முழு பொறுப்பும் நம்மகிட்ட தான் இருக்குது. அதுதான் டிசைன். கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக்கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை புரிஞ்சிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கணும். அந்த நன்றியுணர்வு இருந்தாலே வாழ்க்கை ஒரு கட்டுக்குள்ளே வரும். நம்மளுக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கணும். இதுதான் கீழே மரபுக்கும் மேலை மரபுக்குமான வித்தியாசம். மேலை மரபில் அவங்களுக்கு தேடாமலே எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அங்கே ரொம்ப குழப்பம். இவ்வளோ சொகுசான வாழ்க்கை. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கணுன்னு சிங்கில் போய் நின்னீங்கன்னா வலது பக்கம் ஒரு பைப்பு இருக்கும், இடது பக்கம் ஒரு பைப்பு இருக்கும். வலது பக்கம் இருக்கிற பைப்பு திறந்தீங்கன்னா
குளிர்ந்த தண்ணி வரும். இடது பக்கம் இருக்கிற திறந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சுடு தண்ணி வரும். எங்கே நடக்கும் இதெல்லாம்? எவ்வளோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காங்களா வெளிநாட்டினர்? ஏன்னா அது அவங்களுக்கு இயல்பு. அது அவங்களுக்கு என்ன கவலைன்னா பைப்பை திறந்து ஏன்னா பைப்பில் ஏற்கனவே தேங்கி இருக்கிற தண்ணி வந்து சில்லுன்னு மாறி இருக்கும். அப்போ அதை திறந்த உடனே தான் சுடு தண்ணி வந்து கீழேருந்து அந்த குளிர்ந்த நீரை தள்ளிட்டு வெளியில் வரும். அதுக்கு ஒரு 10லேருந்து 20 நொடிகள் ஆகும். அதுக்கு நிறைய பேருக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. திறந்த உடனே என்ன சுடு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மால் இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு கிடைக்க சின்ன சின்ன விஷயங்களில் நாம் மகிழ்கிறோம். அதனால தான் இந்தியர்கள் ஒரு விதத்தில் கொடுத்து வச்சவங்க. நம்ம ஒரு ஆன்மீக பூமிங்கிறது சரிதான். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் வளர்ந்துருக்கோம். நம்ம அவ்வளோ வறுமையில் வாடி இருக்கோம். எளிய விஷயங்களே நம்ம பலருக்கும் பெரிய ஒரு நம்பிக்கையை தரும், ஆறுதலை தரும். அதுதான் வாழ்க்கை. அந்த ஒரு நன்றியுணர்வு இருந்ததுன்னா நம்ம எதையும் எதிர்கொள்ள முடியும். இப்போ அதை பற்றிலாம் தத்துவ ரீதியாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது உணர்வு பூர்வமானது. உணர்வுக்கும் தத்துவத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. தத்துவங்கள் அறிவுபூர்வமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது. நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் என்பது உணர்வு. நான் யாருன்னு கேள்வி கேட்டால் நம்ம என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது நான் கிடையாது. நான் என்பது அந்த உணர்வு. நம்மால் அது எதில் உணர முடியும்? அந்த எளிய மக்கள்னால தான் எளிதில் உணர முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் இருக்கும். ஒரு துக்கம், இந்த வறுமை இதெல்லாம் வந்து நம்மளை பல விதங்களில் பக்குவப்படுத்தி வச்சிருக்கு. நம்ம பல விதங்களில் தயாராக இருக்கோம் நம்ம இந்த புரிதெல்லாம் நிகழ்வதற்கு. நம்மளுக்கு அந்த சரியான வழிகாட்டுதல் இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இது யாராவது தமிழ் இதெல்லாம் பேசினா தான் நம்மளுக்கு புரியும் இல்லையா? இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுக்கான பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போதும் நம்ம நேரத்தை வந்து வேறு எதையா செலவிடலாம். அதான் சொல்கிறேன், இதில் எது சரி எது தவறுன்னு ஒன்றுமே கிடையாது. தனி மனிதர்கள் எடுக்க வேண்டிய முடிவு இது. அதுதான் டிசைன்கிறது சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது நீங்கள் எடுக்கும் முடிவு. ஆனால் எப்போவுமே சொல்வது, நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.